ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொரியல், கேபேஜ் தேங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறது, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், அப்புறமா கடலை பருப்பு போட்டுக்கோங்க. நான் கேபேஜ் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடலை பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க கேபேஜ், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா கொஞ்சம் கேபேஜ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேபேஜ் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துருவாங்க. அப்போ பொரியல் இன்னும் சீக்கிரமாயிடும். நான் வந்து டைரெக்டாக இப்போ எண்ணெயில் போட்டு தான் வதக்க போகிறேன். இப்போ நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேபேஜ் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த கேபேஜ் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா இது அடி பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் பொரியல் ஆகணுன்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு சும்மா தண்ணி தெளித்து மட்டும் வைங்க. ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடும் நம்ம முட்டைக்கோஸு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நிறைய போட்ட மாதிரி இருந்தது. இப்போது நல்லா கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தேங்காய், இந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா இதில் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேபேஜ் தேங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.